நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, கலால் வரி டாஸ்மாக் 50,000 கோடி, பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி, நெடுஞ்சாலைத்துறையில் 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறையில் 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி, தொழில்துறையில் 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில் ஆதாரத்தோடு இடம்பெற்றுக்கின்றது. இதை மாண்புமிகு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கிறோம். ஆளுநர் அவரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். சார், இதுதான் இதுக்கு ஆதாரம் தான் இருக்குது. இல்லை என்ன அடிப்படைன்னா ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் இந்த பட்டியலில் அடங்குகின்ற விவரங்களை எல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி